Hi friends, welcome to our channel. வீட்ல இடியாப்பம் மீந்து போச்சுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். இனி வீட்லயே இடியாப்பத்தை வச்சு ரொம்பவே சூப்பரான முட்டை மசாலா இடியாப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியாப்பம் மீந்து போச்சுன்னு கவலையே வேண்டாம். இப்போ இந்த இடியாப்பத்தை வச்சு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முட்டை மசாலா இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இடியாப்பத்தை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இடியாப்பத்தை நல்லா உதுத்து எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துக்க போகிறோம். 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. ஒரு பெரிய தக்காளி அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இடியாப்பத்தில் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா தூளோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. மசாலா போட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சிருக்க இடியாப்பத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சைடு தள்ளிக்கோங்க. நடுவில் கொஞ்சமாக கேப் வச்சுட்டு இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக இடியாப்பம் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முட்டை சேர்த்துட்டு நம்ம உடனே கலந்து விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கலந்து தான் கலந்து விடணும். அப்போ தான் முட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக வரும். முட்டையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம உதுத்து வச்சுருக்க இடியாப்பத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இடியாப்பம் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை மசாலா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை மசாலா இடியாப்பம் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இனி இடியாப்பம் மீந்து போச்சுன்னு கவலையே படாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.